பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே நம்ம நாள் இட்லி கடையிலேருந்தே ஆரம்பிக்குது. காலையில இட்லி கடையில உட்காந்து இட்லியெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்சலுக்கு நிறைய பேர் வந்ததுனால நானுமே பார்சலுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேங்க. பார்சல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வரவங்களுக்குலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இட்லி கடை முடிஞ்சதுமே நம்ம வந்து சாமான் கழுவ போயிட்டு சாமான்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா சமையல் வேலை தாங்க இறங்கிட்டேன். சமையல்றது வந்து ரொம்பவே முக்கியமானது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து மனசுக்கு வயிறுக்கும் நிறைவா இருக்குன்னா அந்த சமையல் மட்டும் தான். அதுல எந்த தவறும் நடக்கக்கூடாது இல்லையா? அதனால வந்து நல்லாவே வந்து சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து துணி துவைக்கிற வேலைக்கு தாங்க போயிட்டேன். பெண்களோட வாழ்க்கையில எல்லாமே ஒரு போராட்டத்தோட தாங்க இருக்கு. அது இந்த துணி துவைக்கிறது கூட இருக்குன்னா பாருங்களேன். ஏன்னா எல்லா துணியும் துவைக்கும் போது பார்த்து துவைக்கணும், கலர் பிடிக்க கூடாது, கலர் போக கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன் ஒரு டாஸ்கோட தான் இந்த துணியை துவைச்சு முடிக்கிறாங்க. நானுமே அப்படிதாங்க துவைச்சு முடிச்சேன். அப்படி எல்லாத்தையுமே துவைச்சு காய போட்டதுக்கு அப்புறமா நானும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். எங்க இவ்வளவு சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியானு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அம்மா அப்பா கடவுள் ஃபவுண்டேஷன்ல இருந்து அல்லையா அவர்கள் வந்திருந்தாங்க. எப்போ வந்து நம்ம ஊருக்கு பொருள் கொடுக்கறது வழக்கமா இந்த 2 மாசமா கொடுக்க முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதுக்காக இந்த மாசம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்க வந்த உடனே ஹஸ்பண்ட் போய் அவரை கூட்டு வந்தாரா. வந்த உடனே எல்லா பெரியவங்களையும் வர வச்சு எல்லாருக்குமே மளிகை சாமான் போடுறதும் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே வாழ்த்துமே சொன்னாங்க. அவர் பேசுனதுமே ரொம்ப எமோஷனலாவும் ஒரு நாள் ஃபுல்லாவே எங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமா இருந்ததுன்னா அது இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால. அப்புறம் என்ன இந்த விஷயத்தினாலே இந்த நாள் ஃபுல்லாவே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.